நாடாளுமன்ற தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவனூர் கூட்டு சாலையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 13,20,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பறக்கும் படையினரின் சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி சுமார் 11,78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இப்பகுதியில் 3 நாட்களில் மொத்தம் 30,91,000 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 1,32,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவையாறு கல்லணை சாலையில் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆவணமின்றி கொண்டு வந்த பணத்தை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே சட்டவிரோதமாக பாண்டிச்சேரி மது பாட்டில்களை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பந்தநல்லூர் காவல் நிலைய பகுதியில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட சோழிய வளாகம் கீழ தெருவை சேர்ந்த மதிமாறன் என்பவரை கைது செய்து 150 பாண்டிச்சேரி மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் திட்டசேரி அடுத்த சீதாமங்கை பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 1,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருமரகளை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடியில் போக்குவரத்து விதிகளை மீறி தேர்தல் பறக்கும் படை வெள்ளை நிற பதிவெண் கொண்ட காரை பயன்படுத்துவதாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கார் ஓட்டுநர்கள் நல சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பதற்காக கார்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக மஞ்சள் நிற பதிவெண் கொண்ட கார்களை பயன்படுத்துவதற்கு பதில் வெள்ளை நிற பதிவெண் கொண்ட கார்களை பயன்படுத்துவதால் கார் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கார் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் புகார் மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து கார் ஓட்டுநர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வண்டி என்ன எடுத்து அவங்களுக்கு போனோம் எலெக்ஷன் கமிஷன் தான் போனோம். மாவட்ட இந்த வண்டியை பிடிச்சா கம்பல்சரி எதனால பிடிச்சாலும் காரணம் அவங்களுக்கு கம்பல்சரி